நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலே தமிழக நீதி கட்சியானது களம் பெறப்போவதற்கான முன்னேற்பாட்டுக்கான இந்த மாநாடு தான் முதல் எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட இந்த மாநாடானது இங்கே உள்ள அனைத்து சமுதாய பெருமக்களையும் ஒன்று திரட்டி இங்கே உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அடித்தட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த தமிழக நீதி கட்சியானது. இன்று இந்த மிக மாபெரும் முதல் அரசியல் எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது நமது தமிழக நீதி கட்சியினுடைய முதல் எழுச்சி மாநாடு மக்களுக்கான மண்ணுக்கும் மக்களுக்குமான இந்த தமிழக நீதி கட்சி நிர்வாகிகள் என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நாங்கள் மக்களுக்காக சேவை செய்ய தான் வந்துள்ளோம். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் இன்று இளைஞனாகிய நாங்கள் இந்த இடத்தில் களத்தில் வந்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட இந்த மண்ணில் வாழக்கூடிய விவசாய கூலிகளும் மற்றும் அடித்தட்டு மக்களும் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்னவென்றால், இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் சாதாரண ஒரு விவசாய கூலிகளாக மட்டுமே அடித்தட்டு மக்களை அரசியல்வாதிகள் மட்டும் பயன்படுத்தி கொண்டு உள்ளனர். ஆனால் இந்த சாமானியர்களும் நாளை மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் ஆகலாம் என்பதற்கு இந்த தமிழக நீதி கட்சி தான் நாளை உங்களுக்கான அந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்பேற்பட்ட இந்த தமிழக நீதி கட்சியானது தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமாக என்றென்றும் பாடுபடக்கூடிய கட்சி இந்த தமிழக நீதி கட்சி. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது தமிழக நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் வாழவந்தியார் அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புவோம் என்ற உறுதிமொழி இந்த இடத்தில் நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். நம்மை வாழ வைக்க வந்துள்ள வாழவந்தியார் வழி செல்வோம், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் என்றென்றும் வாழவந்தியார் வழியே என்று கூறி ஒரு சின்ன பாரதியார் கவிதை ஒன்று சொல்றேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்தினில் வைத்தேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, அதில் குஞ்சொன்று முப்பென்றும் உண்டோ, குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்ற பாரதியார் வரிகளுக்கேற்ப இங்கு நடைபெற்றக்கூடிய மாநில மாநாட்டின் மூலமாக இந்த அரசியலின் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று இந்த மாபெரும் அரசியல் எடுத்துக்காட்டாக அமையும் தமிழகத்தின் அரசியல் மாற்றத்தை இந்த தமிழக நீதி கட்சியானது இந்த சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வாகை சூடும். அதற்கு உங்களுடைய மக்களாகிய உங்களோட ஆதரவு என்றென்றும் எங்களுக்கு தேவை. நாங்கள் இருக்கக்கூடிய கட்சியிலே அனைத்து நிர்வாகிகளுக்குமான பொதுப்படையான வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் அனைத்து சமுதாயமும் சமநீதி பெற வேண்டும், அனைவருக்குமான அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் களம் கண்டு கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த மாநாட்டு திடலிலே இன்று அண்ணன் வாழவந்தியார் அவர்கள் வரவேற்பு கொடுப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அண்ணனை வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெகன்.